உலகத்தில் இருக்கக்கூடியதான மியூசிக்கையும் உலகத்தில் இருக்கக்கூடிய வர்ஷிப்பையும் அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான டெம்ப்ளேட்ஸையும் இங்கே கொண்டு வந்து இவங்க கிறிஸ்தவத்தோட அதை மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, பல நாட்டு மியூசிக்கை கேட்டு கொண்டு வந்து சபைக்கு கொடுத்தா இன்னைக்கு உள்ளவங்களை அது தக்க வச்சு கொள்றதுக்கு என்டர்டெயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாங்க. இதுதான் நோவா காலத்து பாவம். உலகத்தில் உள்ளதை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உலகம் புறப்பட்டு போய் சபை புறப்பட்டு போய் உலகத்தை சபை மாதிரி மாத்தணும். உலகம் சபைக்குள்ள வந்து சபை உலகமா மாறக்கூடாது. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடியதான வர்ஷிப் மெத்தட் வேர்ல்ட்ல இருக்கு. அவங்க பலவிதமான மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ராக் ஜாஸ் அது இதுன்னு எவ்வளவோ இருக்கு. அதை கொண்டு வந்துடுறாங்க. இன்னும் ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அங்க ரட்சிக்கப்படாதவனை கூட்டு வந்து இங்க வாசிக்க வைக்கிறான். அங்க ரட்சிக்கப்படாதவனை கூட்டு வந்து இங்க பாட வைக்கிறான். கேட்டா சாங் குவாலிட்டியா வரணும்னு யோசிச்சு கொள்ளுங்க. இங்க குவாலிட்டி முக்கியம் இல்ல. நான் சொல்றது புரியுதா? இங்க என்ன முக்கியம் இல்ல, குவாலிட்டி முக்கியம் இல்ல, இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் முக்கியம். உனக்கு குரல் நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய நாமத்தில் பாடும்போது அதுல மகிமை வெளிப்படும். அநேகரை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். குரல் நல்லா இருக்கு, நல்லா வாசிக்கிறான், நல்லா கிட்டார் வாசிக்கிறான், நல்லா கீபோர்டு போடுறான்னு ஆண்டவருக்குள்ள இல்லாதவனை கூட்டிட்டு வந்துட்டீங்க, தொலைஞ்சுது. அதுதான் அந்நிய அக்கினி உள்ள வரதுக்கு சமம் பலிவிடத்துக்குள்ள. இந்த அருவருப்பு இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு.